பார்வை உள்ளவர். தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து இயங்கி வருகிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கன்னி பேச்சு அமையும் என்று நான் நம்புகிறேன். சார், 1 மணி நேரம் சந்திச்சு பேசிருக்கீங்க, ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. தமிழக அரசியல் பற்றி பேசினீங்களா? 2026 தேர்தல் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து நாங்கள் எதுவும் பேசவில்லை. பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். நாம் ஏன் இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். சார், தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் ஆனாலும் ரொம்ப ஏர்லியாகவே இந்த முறை அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு, பிரச்சாரம் இப்படிலாம் தொடங்க ஆரம்பித்தாங்க. இதனால் இந்த 26 எலெக்ஷன் ஒரு புது எலெக்ஷனாக, ஒரு டஃப் எலெக்ஷனாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை. அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை, கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை. திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வலுப்பெற்று வருகிறது. இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார். கொடியேற்ற முடியல, இப்போ மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கல, இவ்வளவு அவமானப்பட்டு ஏன் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து ரத்தின கம்பளம் வச்சு வரவேற்பேன் அப்படின்னு உங்களை மையப்படுத்தி, இடதுசாரியை மையப்படுத்தி ஒரு கேள்வி அழைப்பு விடுக்கிறாரு. இதுவெல்லாம் கூட்டணியில், திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை, அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்து தான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மை அல்ல. சார், ஒருவேளை நீங்க அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு இலக்கு சீட்டை கேட்குறீங்க, திமுக தரல, நிர்பந்திக்கிறது, நீங்க வேற வழி இல்லை, நீங்க இதான் இருந்தாகணும், கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்க போட்டி போடுவீங்களா? இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. இந்த யூகமான கேள்விக்கு நான் மீண்டும் யூகமான ஒரு பதிலை சொல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு. அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அது சுமூகமான முடிவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இந்த 26 தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெக்லெக்ட் பண்ணிட முடியுமா நாம் தமிழர், அல்லது ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் புதுசாக வராங்க? தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும். மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டதில்லை. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. இந்த தேர்தலிலும் அப்படித்தான். மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில் தான் இருக்கிறார்கள். ஆக திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்றுதான் இந்த தேர்தலும் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற கருத்து. திமுகவுக்கு எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லை. அவங்க திமுகவை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சமிக்கை இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணி இதுவும் ஒரு யூகமான கேள்வி.
திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம். யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியாது. சார், இன்னும் ஒண்ணு. நீங்க ஒரு புத்தகம், நீங்க கமலஹாசன் சாரை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு புத்தகம், நீங்க எழுதின ஒரு புத்தகம் என்ன ரொம்ப ஹார்ம் பண்ணிச்சுன்னு அப்படி ஏதோ பேசுறதா ஒரு வீடியோ ஆம் வரலங்க, அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தை அண்ணனுடைய புத்தகங்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது, நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவா சொன்னார். நல்ல விளைவுகளை உண்டு பண்ணியதா தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவர்ந்தது அண்ணனோட எழுத்துக்கள். எல்லா புத்தகங்களும் தலைவர் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப படிச்சிருக்கிறேன், உங்களுடைய சிந்தனைகள் எனக்கு உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னார். அவ்வளவுதான். சால்வெல்லாம் போட வேண்டாம், அந்த ஃபார்மாலிட்டி வேண்டாம், உடலால் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொன்னார். சால்வையால் போர்த்த வேண்டாம், உடலால் போர்த்துங்களே என்னை கட்டி தழுவினார். அதாவது ஒரு அண்ணன் தம்பியா இருப்போம் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தினார். ஆனா 26 தேர்தலையும் பானை சின்னத்துல உறுதியா இருக்கீங்களா? அதுல என்ன டவுட்? அங்கீகாரம் பெற்ற கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க, எங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. அந்த சின்னத்தை அந்த கேள்வியே வந்து பொருத்தமில்லாத கேள்வி. ரைட்.